Hi friends, welcome to Rani Ari Works. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 21. இதில் நம்ம ஸ்ட்ரைப்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச், அதாவது ஸ்ட்ரைப்டு ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச். ஸோ இதுக்கு முன்னாடி ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துருக்கோம். ஸோ அதில் கொஞ்சம் பேர் சரியாக வரல அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணிங்க. ஸோ நான் அதை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒழுங்காகவே. ஸோ இதுக்கு த்ரெட் ஒர்க்கு அப்படிங்கிறதுனால 13.5 mm நீடில், சேம் டுலிப் பிராண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் டுலிப் பிராண்டில் 13.5 mm நீடில் ஆர் 14.5 mm நீடில், இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இது த்ரெட் ஒர்க்குக்கு. ஸோ இதுக்கும் நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். சேம் ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே 3 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. கேப் வந்து 1.5 cm கேப்பில் 3 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 10 cm நான் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லென்த்தாக வேணுங்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஸ்டிச்சஸ் ஆச்சு போடுற மாதிரி நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 1.5 cm நான் பாயிண்ட் ப்ளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒய் ஸ்டிச்சுக்கு எப்படி நம்ம லைன் ட்ரா பண்ணோமோ ஸோ அதே மாதிரி ஒய் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒய்க்கு கனெக்டிங்காக ஒரு லைன், ஒரு லாங் லைன், ஸோ அதில் வந்து லாங் செயின் ஸ்டிச் போடுவோம். ஸோ அதுதாங்க, ஒரு ஒய்க்கும் அடுத்த ஒய்க்கும் இடையில ஒரு லாங் செயின் ஸ்டிச் போடுவோம். ஸோ இப்போ எனக்கு அதில் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு, அதனால் ஒரு ஒய் ஸ்டிச் போடுறதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கும் நான் வந்து மம்தா பிராண்டில் உள்ள சரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நம்ம சரி த்ரெட் யூஸ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டியாக புரியணுங்கிறதுக்காக நான் சரி த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 3 லைனில் ஃபஸ்ட் லைனில் இருந்து அந்த ஒய் ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா, அதில் இருந்து நான் த்ரெட்டை பிக் பண்ணி எடுத்து ஸோ சென்டரில் பஞ்ச் பண்ணுறேன். ஸோ பஞ்ச் பண்ணிவிட்டு லாங் செயின் வந்துட்டா, ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே கீழே கொண்டு வந்து கீழே ஒரு லாங் செயின் போட்டாச்சு. அதை அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு ரிவர்ஸில் திருப்பி இங்கே எந்த ஒரு லாக் ஸ்டிச்சும் போடாமல் டைரெக்டாக மேலே ஒய்யோட நெக்ஸ்ட் எண்டில் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இங்கே எந்த லாக் ஸ்டிச்சும் போடாமல் அப்படியே திருப்பி லாங் செயின் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட் ஒய் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் இதுதான் வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, ஸ்ட்ரைப்டு ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படிங்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒய்ஸ் அடுத்த ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சாச்சு. லாங் செயின் ஸ்டிச் சென்டரில் வந்து போட்டு கீழே ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு அதில் எந்த லாக் ஸ்டிச்சும் போடாமல் ஒய்யோட எண்டில் அடுத்த செயின் ஸ்டிச் போட்டு எக்ஸ்டென்ஷன், அடுத்த ஒய்க்கு ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன், அது ஒரு லாங் செயின் ஸ்டிச். ஸோ இப்படி தான் நம்ம வந்து எந்த ஒரு லாக் ஸ்டிச்சஸும் போடாமல் ஒரு ஒய்க்கும் இன்னொன்று ஒய்க்கும் இடையில ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு பண்ணுறது தான் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ்லாம் வந்து நான் போட்டு காமிப்பேன். அந்த இதில் இந்த ஸ்டிச்சஸ்லாம் நம்ம வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கையெல்லாம் நல்லா வளைஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது. அதே மாதிரி லாக் ஸ்டிச் போடாமல் டக்குன்னு வேகமாக நம்ம வேலையை முடிக்கிறதுக்காகவும் தான் இந்த ஸ்டிச் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ எண்ட் நாட் ஒவ்வொரு வீடியோலையும் நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிகிட்டே இருக்கேன், எண்ட் நாட்டோட இம்பார்ட்டன்ஸை. ஸோ எண்ட் நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போத் சில்க் த்ரெட் சரி த்ரெட் ரெண்டுத்துலேயும் வரணும். ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ரைப்டு ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து கேட்டிங்க, ஒயிட் டைப்பில் வந்து எனக்கு ஒய் வந்து சரியாக நிற்க மாட்டேங்கி அப்படின்னு. ஸோ இப்போ நான் வந்து சரி த்ரெட்டில் போட்டாச்சு. இப்போ சில்க் த்ரெட்டில் போடும்போது உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சரி த்ரெட்டில் போடையில் ஸ்ட்ரைப்டு ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச்னா என்னென்னு புரியணும்னு சொல்லிட்டேன். இப்போ ஒயிட் டைப்பில் வந்து எதுக்கு ஏன் வரல அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ சேம் தான், 3 லைன் ட்ரா பண்ணி அதேமாதிரி வரைஞ்சி வச்சுக்கிட்டாச்சு ஒய் ஷேப்பை. ஸோ அதேமாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து நூலை பிக் பண்ணி எடுத்து சென்டரில் நம்ம பஞ்ச் பண்ணுறோம். ஸோ பஞ்ச் பண்ணி அதை அப்படியே கீழே கொண்டு வந்தாச்சு. கீழே உள்ள லைனில் பஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே ரிவர்ஸ் பட்டன் ஹோல் ஸ்டிச். ஸோ இங்கே எந்த லாக் ஸ்டிச்சும் போடாமல் மேலே இப்போது இந்த இடத்துல தான் எல்லோரும் வரலைனாங்க. ஸோ இதை வந்து அப்படியே டாப்பில் தான் நீங்கள் இழுக்கணும். டாப்பில் இழுத்து ரொட்டேட் பண்ணி அடுத்த ஸ்டிச் ஆரம்பிக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் கீழே இழுக்கக்கூடாது. இப்போ இதை கீழே வர ஸ்டிச்சஸுக்கு மட்டும்தான் கீழே இழுக்கணும். மேலே அப்படின்னா ஸ்டிச்சஸுக்கு மேலே தான் நீங்கள் செயின் ஸ்டிச்சோட இதை இழுக்கணும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச் போடும்போது மேலே ஸ்டிச் போட்டாச்சா, இப்போ இந்த ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் மேலே தான் இழுக்கணும். மேலே இழுத்து ஒரு ரொட்டேட் பண்ணி தான் அடுத்து நான் செயின் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து மேலே இழுக்காமல் கீழே இழுத்தீங்க அப்படின்னா ஒய் நிற்காது. ஸோ இதைத்தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ மேலே போட்டாச்சுன்னா மேலே இழுத்து தான் ரொட்டேட் பண்ணி அடுத்த செயினுக்கு கொண்டு வரேன்.
ஸோ அது மாதிரி மேலே இழுத்து அதுக்கப்புறம் கீழே கொண்டு வாங்க ஒயிட் டைப்புக்கு. ஸோ இதுதான் நீங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க எனக்கு ஒயிட் டைப் வரலன்னு. ஸோ அதுக்காக சொல்கிறேன், இப்போ மேலே இழுத்து தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணி அடுத்த ஒய்க்கு நீங்கள் கொண்டு வரணும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மெயிலில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் வரலைன்னா நான் இன்னொன்று இருக்குன்னு தனியாக வீடியோ வேணால் நான் செப்பரேட்டாக போடுறேன். ஸோ எண்டு நாட் போட்டு நம்ம இந்த ஸ்டிச்சஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஒயிட் டைப் புரியல அப்படின்னு இன்றைக்கி இன்னொன்று வீடியோ போடுங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக இதுக்குன்னு செப்பரேட்டாக கிளாஸாக இல்லாமல் ஒரு தனியாக வீடியோவாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஸோ இதுதான் ஒயிட் டைப் ஸ்ட்ரைப்டு ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ஸோ ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் இதுக்கு முன்னால் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியாரிட்டியாக புரியும். ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம எந்த ஒரு லாக் ஸ்டிச்சும் போடாமல் ஈஸியாக கண்டினியூஸாக டக்குன்னு போடுறதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்ட்ரைப்டு ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறோம். ஸோ ஒரு ஒய்க்கும் இன்னொன்று ஒய்க்கும் இடையில டிஃப்ரென்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த லைனு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.